வணக்கம். இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 13/1/2026 செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக நம்ம வந்து போடுறோங்க. மிளலை நாடு மக்கள் கட்சி சார்பாக மாநில பொதுச் செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னாக்க ரொம்ப எமர்ஜென்சி. சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னாக்க ஆலமரத்தை வந்து ஒரு 90% வந்து பார்த்திங்கனாக்கா வெட்டிட்டாங்க அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அங்கே கோயிலுக்கு நம்ம இனத்தை சார்ந்த கோயில் அது. அங்கே போகும்போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தருமபுரியிலேருந்து நல்லம்பள்ளி போகிற ரோட்டில் அதிமான் கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்குது காலபைரவர் கோயில். அந்த காலபைரவர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது, சின்ன ரோடு. அதில் போனது அப்படின்னாக்க நேராக வந்து சேலம் பெங்களூர் பைபாஸ் வருது. அந்த பைபாஸில் போய் அந்த ரோடு சேருது. அங்கே போய் பார்த்தோங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து நம்மளுடைய குர்மன்ஸ் பழங்குடி மக்களுடைய குலதெய்வ கோயில் அங்கே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சுமார் 2000 ஆண்டுகள் கோயில். சரிங்களா? ஸோ அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ வைக்கக்கூடிய வீரபத்ர சாமி சிலை அது கிடையாது. அது உள்ளே போய் கருவறையில் உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னாக்க 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டுகள் தான் அங்கே நம்ம இன மக்கள் வந்து குலதெய்வமாக கும்பிட்டுட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஐவேஸ் போடும்போது அந்த ஐவேஸை சேர்ந்த மக்கள் அந்த வேலை செய்கிறவங்க போய் ஏற்கனவே வெட்டினவங்க 2 பேர் வந்து இறந்துருக்குறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 13/1/2026 இன்றைக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ஹிந்திக்காரர்கிட்ட பேசுவாங்க, வேலை செய்கிற ஹிந்திக்காரர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மரத்தை வெட்ட முடியல, 4 நாளாக வந்து பூஜை போட்டுட்டு பின்னாடி தான் வந்து வெட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹிந்திக்காரர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிமான் கோட்டை விஓ கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க என்னன்றாங்க அப்படின்னாக்கா, ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது சர்வீஸ் ரோடு போடுறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷனுக்காக எங்கிட்ட வந்தது, நாங்கள் தான் வந்து பர்மிஷன் கொடுத்தோம்னு சொன்னாங்க. மேடம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இமீடியட்டாக வந்து ஸ்பாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசும்போது இமீடியட்டாக அவங்களும் வந்தாங்க. விஓ லேடி தான், அவங்களும் வந்தாங்க, மீனிலும் வந்தாங்க. வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்துச்சுங்க. அதில் பார்க்கும்போது சர்வீஸ் ரோட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து அறிக்கை தரணும்னு சொல்லி வந்தது. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, இது நான் ஆய்வே பண்ணலை, நான் ஆஃபீஸில் உட்காந்து கையெழுத்து போட்டேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த சர்வீஸ் ரோடு தொம்பராம்பட்டியிலேருந்து வருது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம கோயில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஊருங்களே கிடையாதுங்க. இப்போ ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊருக்கு தான் சர்வீஸ் ரோடு தேவை. ஆனால் நம்ம இனத்தை குர்மன்ஸ் பழங்குடி மக்கள் இனத்தினுடைய கோயில் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஊரே கிடையாது. அப்போ எந்த நோக்கத்தோடு இவங்க கொடுத்துருப்பாங்கன்றது பாருங்கள். அப்போ இந்த மக்கள் வந்து கோயிலை இடித்து எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றத ஒரு இதில் தான் இவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து மிளலை நாடு மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்குது. குர்மன்ஸ் பழங்குடி மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதோடு இல்லாமல் நாளைக்கு காலையில், இன்றைக்கி 13, நாளைக்கு 14ஆம் தேதி காலையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குர்மன்ஸ் பழங்குடி மக்களும் அனைத்து ஊர்களிலிருந்து இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலைல 10 மணிக்கு கோயில்கிட்ட இருக்கணும். எல்லாருமே வரணும். இது இன்றைக்கி அந்த கோயில் இடிக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டுங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொரு கோயில் இடிப்பாங்க. அப்போ நம்மளுடைய பழங்குடிகளுடைய குலதெய்வ கோயில் ஒவ்வொன்றா இடிக்கப்பட்டு தான் வரும். இந்த அநீதி இத்தனை நாள் எப்படியோ விட்டுருங்க. சரிங்களா? இத்தனை நாள் வந்து நமக்கு வந்து அரசியல் கட்சியில் நம்ம வந்து ஒரு வழி இல்லாமல் நம்ம விட்டுருப்போம். இனிமேலுக்கு மிளலை நாடு மக்கள் கட்சி இருக்குது. எந்த கோயில் நம்ம இனத்துக்கான கோயில் எங்கே இடிக்குன்னு யார் வந்தாலும் அவங்கள வந்து தட்டி கேட்கவும், அதாவது போராட்ட காலத்தில் நின்று நாம் வந்து அதை வந்து நீதி வெல்லணும். அதோடு இல்லாமல் நம்முடைய இனம் காக்கவும், நம்முடைய இனத்தினுடைய கலாச்சார கோயில்களை காக்கவும் எல்லா இளைஞர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லாருமே அந்த கோயிலான வந்து சேரணும். சரிங்களா? காலையில் 10 மணிக்கு நாளைக்கு வந்து சேரும். இது வந்து அவசர வீடியோ. இது வந்து நாளைக்கு வந்து வேலை இருக்குது, ஏரி வேலைக்கு போகணும், பொங்கல் அது இதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. எல்லாருமே வந்து சேரணும். நாளைக்கு இவங்களுக்கு வந்தது நாளைக்கு எல்லா கோயிலுக்கும் அப்படி தான் வரும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
தருமபுரி மாவட்டத்தில் இருக்க எல்லா கிராம இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியவங்களும் எல்லாமே அங்கே வந்து சேரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கேள்வி